ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் யோசுவா 1 அதிகாரம் 6 வசனம். திடமனதாக இருங்கள். அதாவது கரேஜ், பி கரேஜ், தைரியமாக, பி ஸ்ட்ராங் அண்ட் எ கான்ஃபிடன்சி, பி ஸ்ட்ராங் அண்ட் எ குட் கான்ஃபிடன்சி, குட் கரேஜ். அதாவது தைரியமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி? எதில்? குட் கான்ஃபிடன்சி, அதாவது நல்ல காரியத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அவன் கெட்ட காரியத்தில் உறுதியாக இருந்தான். அதனால் அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலை, தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை, அவன் ராஜ்யமும் குடும்பமும் அழிந்து விட்டது. ஆனால் தாவீது கர்த்தரை நம்புவதிலே, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதிலே அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தருடைய நாமம் எப்படி தூஷிக்கப்படலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி சாத்தான் அழிக்க வரலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய நாமத்தை எப்படி தரித்த, தேவனுடைய நாமத்தை தரித்த தேவனுடைய பிள்ளையாகிய கிறிஸ்தவர்களை அவன் எப்படி கோலியாத் நிந்திக்கலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமம், பரிசுத்த நாமம், வல்லமையுள்ள நாமம், இரக்கமுள்ள நாமம், கிருபையுள்ள நாமம், நமக்காக மரித்து இரத்த சிந்தி ரட்சிப்பை கொடுத்திருக்கிற இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை எப்படி தூஷிக்கலாம் என்று அவன் அதிலே விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். இன்றைக்கு நாம் எதில் உறுதியாக இருக்கிறோம்? கோபத்திலும், எரிச்சலையும், மற்ற காரியத்திலும், தவறான காரியத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் எனக்கு எதிராக வந்தாலும் சவுலை கொல்ல மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி நீதியின் பாதையில் உறுதியாக இருந்தான் தாவீது. அவனின் குடும்பம் அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். தேசத்தில் இன்றைக்கும் அவருடைய பேர் நிலைத்திருக்குது. தாவீதுடைய குமாரன் என்று இயேசு அறிக்கையிட்டார். நீ அவர்களைப் போல கர்த்தருக்குள் திடமனதாக இருங்கள். அவர் உங்களை ஆஸ்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு ஆபிரகாம் போல அவனை உயர்த்துவார். விசுவாசிங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.